ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கிருஷ்ணன். இதை உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ தமிழ் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆர்டர் எப்படி இருக்குது. ஸோ ட்ரையல் பார்த்தேன். நேற்றுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு வீடியோ உங்களுக்கு நேற்றுக்காக போட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 7 நாளைக்கு அப்புறம் வீடியோவே பண்ணல. அதனால் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டேன். நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பேர். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. பார்க்கவே தேவையில்லை. இன்றைக்கி வீடியோஸ் வந்துச்சுல. ஸோ டிசம்பர் மாதம் நேற்றுக்கு ஸ்டார்டிங், அதாவது 2ஆம் தேதி எப்படி இருந்துச்சு ஆர்டர் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி 3, இன்றைக்கி நைட் ஓட்ட போகிறேன். நேற்றுக்கு நான் ட்ரையல் பார்த்த மாதிரி தான். கிட்டத்தட்ட டின்னர் பேக் ஓட்டினேன் 7 to 11. அதாவது மொத்தம் 5 கிக்ஸ் ஓட்டினா நமக்கு இன்சென்டிவ் உண்டு. இன்சென்டிவ்னா 150 போட்டிருந்தாங்க இந்த இன்சென்டிவ். பட் நம்ம 3 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் இன்சென்டிவ் உண்டு 90 ரூபா. ஓகேங்களா? அந்த 90 ரூபா எடுக்கணும்னா 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்றுக்கு 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. 3 கிக்ஸும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கடுத்து ஒரு கிக்ஸ் ஓட்டலான்னு தோணுச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆப் வச்சுட்டாங்க. ஏன்னா கஸ்டமர் ஆர்டர் போட அந்த ஆர்டர் ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டால் ரெஸ்டாரண்ட்டில் ஐட்டம் அவைலபிளாக இல்லைன்னு சொல்ல அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொன்னால் கஸ்டமர் ஒத்துக்க மாட்டேங்காரு. ஸோ மறுபடியும் கஸ்டமருக்கும் போயிட்டு இருந்துச்சா, இடையில பேசிகிட்டு இருந்தாங்களா. கடைசியில் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து சார் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கால் கட் பண்ணிங்க, நான் ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்டுறேன்னாரு. அதாவது கஸ்டமர் கேர் சைட்லேருந்து நமக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஆனால் கஸ்டமர் தான் பாவம். ஏன்னா அந்த ஆர்டருக்கு வேறு ஐட்டம் மாற்றியும் கொடுக்க முடியல. ஓகேங்களா? ஆனால் அந்த கஸ்டமர் எனக்கு அது வேணும் அடம் முடிச்சார். ஒன்றும் பண்ண முடியல. அது கடைசியில் எனக்கு அதுலேயே ஒரு 3/4 மணி நேரம் வீணாக போச்சு. அது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அதனால் அடுத்த கிட்ஸ் நான் புக் பண்ணி ஓட்டவும் செய்யலை, மனசே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஓட்டணும்னு ஆசைப்பட்டால் இதேமாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துருது. ஸோ எதுக்கு டைம் அப்படிங்கிறது சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நேற்றுக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கிக்ஸாக மன்னிக்கணும் 3 கிக்ஸ். 7 to 9 ஒரு கிக்ஸாக வரும். அப்புறம் 9 to 10, 10 to 11 3 கிக்ஸ் தான். பட் 3 கிக்ஸ்னால் 4 ஹவர் வரும். 4 மணி நேரத்தில் அந்த இன்சென்டிவ் 90 ரூபா இன்சென்டிவோட பார்த்தீங்கன்னா 530 ரூபா ஏர்ன் பண்ணோம் நேற்றுக்கு. அந்த ஆர்டர் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் தான். என்ன பண்ணுறது, நமக்கு அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மொத்தத்தில் டிசம்பர் மாதம் ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதே டைமில் கார்த்திகை மாதம் இன்னும் முடியலை. மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதத்தில் நீங்கள் ஆர்டர் இருக்கும் போச்சு நல்லா ஓட்டிக்கோங்க நண்பன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் எப்போ நல்லா இருக்குதோ அன்னைக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஓட்டி சம்பாதிச்சுக்கோங்க. மொதல் 2 வாரம் மேபி வரலாம், அதுக்கு அடுத்து 2 வாரம் வருமா வராது தெரியாத ஆர்டரு. ஸோ இருக்கும் போச்சில் ஓட்டி எடுத்துக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆர்டரை. ஓகே, ஏர்னிங்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஆர்டர் எப்படி இருக்குது, ஓகேவா, மறுபடியும் அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ மொதல் 2 வீக்ஸ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதத்தில். அதாவது கார்த்திகை முடியல, பார்க்கலாம். ஓகேவா? உங்கள் மாவட்டத்தில் ஆர்டர்ஸ் எப்படி இருந்துச்சு நேற்றுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சென்னையில் ஓட்டினவங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளை மற்றொரு நல்ல வீடியோவோடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த குழப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. ஸோ நான் ஃப்ரெண்ட் எஃப்எம்மில் ஒரு ஆர்ஜேவாக இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அது ஃப்ரெண்ட் எஃப்எம்னா அது ஃப்ரெண்ட் ஆப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமுக்குள்ளே இருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் பேசுகிற இது பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் இதாகும். ஓகேங்களா? பேசுகிறது மன்னிச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.